மாவட்டம் உதகை அருகே 49வது ஸ்ரீ சிக்கம்மன் ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் காந்தல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குழந்தைகளுக்காக கேக் வாங்கி சென்றுள்ளார். அப்பொழுது கேக்கில் கரப்பான் பூச்சி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து இச்சம்பவம் தொடர்பாக உரிமையாளரிடம் விசாரித்த போது அவர் அலட்சியமாக பதில் அளித்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து கேக்கில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தொடர்ந்து ஒரே வீட்டிற்கு 2வது முறையாக வந்த சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊருக்குள் உலா வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் காட்பாடி காவல் நிலைய போலீசார் கஞ்சா தடுப்பு பேட்டியில் ஈடுபட்டனர். அப்பொழுது சேலம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்த நபரிடம் சோதனை செய்ததில் 8 கிலோ கஞ்சா இருந்துள்ளது. இதன் பின்னர் போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து அந்த நபரை கைது செய்தனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு விடுதியில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கு. செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். காஞ்சிபுரத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக வயலாக்காவூர் கிராமத்தில் அறுவடைக்கு இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் மாவட்ட நிர்வாகம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஒரே நாளில் 2 கோயில்களில் உண்டியல் மற்றும் கோவில் பூட்டை உடைத்து பணம், நகை, பூஜை பொருட்கள் கொள்ளை சம்பவம் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கொள்ளை சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாடானை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பந்தயம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிக்கும் மாட்டு வண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் பணப்பரிசும் நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைக்க வலியுறுத்தி கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வணிகர்கள் கடைகளை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆதித் என்ற சிறுவன் குழந்தைகள் காப்பகத்தில் இருந்து சைக்கிளில் தப்பிச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த 15 வேளம்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி பெரிய கடை வீதி பகுதியில் குழாய் சீரமைப்பு பணிக்கு தோண்டப்பட்ட குழி 4 நாட்களாக மூடப்படாமல் உள்ளதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி அருகே மின்கம்பி உரசியதில் வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த காட்டுப்புத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரிசாவில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த ஒரிசா வாலிபர்கள் 2 பேரை ஓமலூர் இரும்பாலை மதுவிலக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஓமலூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் பெய்த மழையால் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து கரும்பு, மரவள்ளி உள்ளிட்ட விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இன்று உலகம் முழுவதும் சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கணபதி மில் விளக்கில் பட்டாசு தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பட்டாசு தொழிலாளர்கள் 10 பேர் காயமுற்று விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டை சோளிங்கர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் மற்றும் SKV முதல்வர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அருண் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோடு பகுதியில் சுற்றித் திரியும் 15க்கும் மேற்பட்ட நாய்கள் பூங்காக்கு வருபவர்களை கடித்து விடுவதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் மாநகராட்சி நாய் பிடிப்பவர்கள் நாய்களை பிடிக்க வந்தனர். இந்நிலையில் பெண் ஒருவர் நாயை பிடிக்க கூடாது என்று அவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை எண்ணூர் விரைவு சாலை அருகே ஆட்டோவை முந்திச் செல்ல முயன்ற இளைஞர்கள் ஆட்டோவில் மோதி காயமடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து காசிமேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.